வணக்கங்க. இந்த வீடியோல ஏன் கழிவுகள் நீக்கணுன்றத பத்தி நம்ம பார்க்கணும். போன வீடியோல கழிவுகள்னா என்ன? டாக்ஸின்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ டீடாக்ஸ் ஏன் பண்ணணும்? இந்த கழிவுகள ஏன் வெளியேத்தணுன்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு டாக்சிமியா கான்செப்ட்னு நான் ஒர்க் ஷாப்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. லூயிஸ் கூனேன்றவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெர்மன் ஒரு சயின்டிஸ்ட். அவர் அவர் தான் மொத கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம நம்ம கிட்ட இப்ப இருக்கிற எல்லா நோயும், அதாவது உலகத்துல இருக்க எல்லா நோய்க்கும் பெரிய பங்கு டாக்சிமியான்னு சொல்றோம். அதாவது உடல்ல சேர்ற கழிவுகள் தான் நோய்க்கான முதல் காரணம் அப்படின்றத அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த உலகத்துக்கு சொன்னாரு. அது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அதுல இருந்து கிராஜுவலா எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அப்போ கழிவுகள் நம்மளுக்கு சேருது இல்லையா? அது டெய்லி உடனே நம்ம உடம்பு விட்டு அது வெளியே ஏறிடணும். அப்படி இல்லாம அந்த கழிவுகள் நம்ம உடம்புல தங்குச்சுனாலே கண்டிப்பா பிரச்சனை தான். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். இதே ஒரு ஒரு காரோ, பைக்கோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பெட்ரோல் போடுறோம். ஒரு வேளை அதுல ஒரு மண்ணோ ஏதோ ஒண்ணு போடுறோம் பாருங்களேன். அந்த பைக் ஓடாது. அப்போ கழிவுகள் போய் இன்ஜின்ல தங்கிடும். அதனால தான் சர்வீசஸ் இப்ப ஜெனரலாவே நம்ம சர்வீசஸ் விடுறோம் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பழைய ஆயில மாத்திட்டு புது ஆயில போடுவாங்க. ஏன்னா, அந்த பழைய ஆயில் அது கொஞ்சம் இறுகி கட்டியாகி அதோட கழிவுகள் சேர்ந்து அந்த இன்ஜினையே செயல்படாம வச்சிரும். அப்போ என்ன நம்மளுக்கு தெரியுது? மிஷினும் உடம்பும் ஒண்ணுதான். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேத்தாம விட்டுட்டோம்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். இதுதான் டாக்சிமியா கான்செப்ட்ன்றது இவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஒர்க் ஷாப்ல சொன்ன மாதிரி யூனிட்டி ஆஃப் டிசீஸ். நோய் வர்றதுக்கு மொத்தம் 3 காரணங்கள். ஒன்று டாக்ஸின், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கழிவுகள் தேக்கம். ரெண்டாவது நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து. மூணாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த 3 விஷயம் தான் பார்த்தோம். பட் இந்த கோர்ஸ் நம்ம இந்த டீடாக்ஸ், அதாவது டாக்ஸினை பற்றி மட்டும் தான் டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்தடுத்த கோர்ஸ்ல மற்ற 2 விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? இப்போ அந்த டாக்ஸின், அதாவது டிராஃபிக் ஜாம் ஆஃப் டாக்ஸின் சொல்லுவாங்க. அதாவது உடல்ல கழிவுகள் தேங்குது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த நாளங்கள்ல இருக்கலாம், இல்லை உறுப்புகள் இருக்கலாம். அப்படி தேங்குறதுனால என்னென்ன பாதிப்பு வருதுன்றதை நான் சொல்றேன். இப்போ நம்ம கிட்னி இருக்கு. கிட்னில அந்த அழுக்கு போய் தேங்கிட்டே இருக்கு. கிட்னியோட வேலை அந்த அழுக்கு வெளியில அனுப்புறது. அப்படி அந்த கிட்னி அந்த அழுக்குகள் அந்த கிட்னில போய் நிறைய தேங்கிச்சுன்னா அதுதான் கிட்னி ஸ்டோன்னு சொல்றோம். இதே பித்தப்பை. பித்தப்பையில இந்த மாதிரியான அழுக்குகள் சேர்ந்துச்சுன்னா அது கேல் பிளாடர். இப்போ நான் சொல்ற அழுக்குகள்ன்றது வெறும் அழுக்குகள்ன்றது ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அது ஒரு கெமிக்கல் பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம், இல்லை கெமிக்கல் வேஸ்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு. பட் காமனா பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள். அதை தான் நம்ம அழுக்கு, டாக்ஸின்னு சொல்றோம். சரிங்களா? பித்தப்பையில சேர்ந்ததுன்னா பித்தப்பை கல் வருது. இதே நம்மளோட ரத்த குழாயில நிறைய பேர் பிபி பேஷண்ட் இருப்பீங்க. நம்ம ரத்த குழாயில இது மாதிரி அழுக்குகள் ஏதாவது சேர்ந்துச்சுன்னா திக்காயிடும். அப்போ உங்களுக்கு அந்த ரத்தம் ஃபாஸ்டா ஓடாது இல்லையா? அப்போ கொஞ்சம் விட்டு அடைப்பு அது மாதிரி ஏற்படுதுன்னா அப்போ பிபி. அதுதான் வருது. அதுக்கப்புறம் இதே அழுக்கு நிறைய சேரும் போது அது என்ன ஆயிடுதுன்னா கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு பொருளா மாறுது. இது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குது. இதே இந்த கொலஸ்ட்ரால் நம்ம இருதயத்துக்கு போகிறோம் இல்லையா? நம்ம இருதயத்துக்கு போகிற அந்த ஒரு ரத்த குழாய், இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணணும் இல்லையா? அப்பதான் அது வேலை செய்யும். அப்ப அதுக்கு போற அந்த ரத்த குழாயில அடைப்பு ஏதாவது ஏற்படுது அப்படின்னா, இதய கழிவுகள் ஏற்படுதுன்னா அதுதான் ஹார்ட் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கணையம். நம்ம கணையத்துல ஏதாவது ஒரு அழுக்குகள் தேங்கிச்சுனாலோ, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுதான் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். சரிங்களா? கணையம் தான் டயபெட்டிஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான காரணம். ஸோ அது என்னன்றதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்லயும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதே தைராய்டு கிளாண்ட்ல இது இதாச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா தைராய்டுன்றது நம்ம சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டு, ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். இதே நம்மளோட யூட்ரஸ், அதாவது ஃபீமேல்ஸுக்கு யூட்ரஸ்ல இது ப்ராப்ளம் இருக்கு, இந்த கழிவுகள் தேங்குதுன்னா அதுதான் பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லைன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே நம்ம மூச்சு எடுக்கிறோம் இல்லையா? அந்த குழாயில இந்த மாதிரி அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அது ஆஸ்மா, சைனஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதே நம்ம வயிறுல இந்த கழிவு சாப்பிட அவங்களுக்கு டைஜஷன் ஆகாட்டியும் இந்த மாதிரி கழிவுகள் சேருது அப்படின்னா அதை நம்ம கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அல்சர், அதாவது அசிடிட்டின்னு நம்ம சொல்றோம். இதே நம்மளோட முன்தலையில இதை மாதிரி ஆகுது, முன்தலையில கழிவுகள் தேங்குதுன்னா அதுதான் உங்களுக்கு தலைவலின்னு சொல்லுவோம். இதே சைட்ல வருது அதுனா மைக்ரேன். மைக்ரேன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த தலைன்னு சொல்லுவாங்க. மைக்ரேன்றது அவங்களுக்குலாம் தெரியும். மைக்ரேன் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் தெரியும். ரொம்பவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில். இதுவே கழிவுகள் நம்ம யூஸ் பண்ற நிறைய ப்ராடக்ட்ஸ்னால கழிவுகள் நம்ம ஸ்கின்ல தங்குதுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னி, பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. இதே மாதிரி இதே வந்து சொரியாசிஸ், எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னோட பேஷண்ட்ஸ் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கின்னு ஃபுல்லாகவே வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக படர்த்தாம அந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே வந்து ஒரு விதமான கழிவுகள் சேர்றதுனால வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புகள். ஸோ நம்மளோட எலும்புகளில் இந்த மாதிரி கழிவுகள் ஏதாவது சேர்ந்துச்சுன்னா அப்போ வந்து அது ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள். இதே வந்து இந்த கழிவுகள் வந்து நிறைய வந்து சேர சேர நம்ம தசைகள்ல இதெல்லாம் சேருதுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து இது ஒரு ஒபிசிட்டி. ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயமும் நம்ம உடம்புக்கு வந்து அது கழிவு தாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து உடல் பருமன்ற மாதிரி சொல்கிறோம். இதே கழிவு நம்ம செல்லுக்குள்ளேயே நிறையா வந்து சேருது அப்படின்னா அந்த செல்லு வந்து அபரிவிதமான வளர்ச்சி அடையும். அப்போ அது ஒரு செல்லோ இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்லோ வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கேன்சர்ன்னு சொல்கிறோம். அடுத்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸின் நான் சொன்னேன் இல்லையா, டாக்சிமியா கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸோ டாக்ஸினால் வரக்கூடிய வியாதிகளுக்கு இந்த மாதிரி டாக்சிமியா கான்செப்ட்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீடாக்ஸ் சேனல் ஃபுல்லாகவே இப்போ இந்த கழிவுலாம் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ கழிவுனால என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படி நீக்கிறது அது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். நன்றி.